வணக்கம் வியூவர்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு மை விங்ஸ் மை வே. நம்ம வந்து லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். நம்ம ஃப்ளைட்டில் வந்து பெங்களூர்லேருந்து பக்ரைன் வந்திருந்தோம். பக்ரைன்லேருந்து நெக்ஸ்ட்டு ஃப்ளைட் வந்து ஜோர்டானுக்கு வந்திருந்தோம். ஜோர்டானுக்கு வந்து ஒரு வழியாக வந்து இறங்கியாச்சு. 2-3 நாளாக வந்து வேலை, நம்மளால் எங்கேயும் வெளியவும் போக முடியல, பிஸியாக இருந்தேன். ஸோ அதனால் எந்த வீடியோவும் பண்ண முடியல. ஸோ இன்றைக்கி இப்போ வந்து ரம்ஜான் டைம்ன்றதால லீவ் கிடச்சிது. ஸோ அப்போயும் ஒர்க் இருந்தது. ஸோ ஒர்க்கை முடிச்சுட்டு அப்படியே சாயந்தரமாக ஒரு வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ வந்து வெளியே வந்திருக்கேன். அப்படியே ஒரு வாக் போகலாம் அப்படின்னு வெளியே வந்திருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வெயில் ஆரம்பிக்கலை. இன்றைக்கெலாம் பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு, குளிர் அடிக்குது. அதனால தான் வந்து குல்லாவை போட்டிருக்கேன். இன்னமும் இந்த மாதம் கடைசி வரைக்கும் இப்படி தான் இருக்கும். மே மாதம்தான் வெயில் அடிக்க ஆரம்பிக்குங்க. மேலேருந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு செப்டம்பர் வரைக்கும் வெயில் அடிக்குங்க. செப்டம்பருக்கு அப்புறம் மறுபடியும் வந்து கிளைமேட் வந்து காற்றடிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ ஜில்லுன்னு இருக்கும். ஜனவரி எண்டுலேயே இல்லைனா பிப்ரவரியிலே பார்த்திங்கன்னா ஜோர்டனில் வந்து ஸ்னோ விழுவும். அதுவும் பர்டிகுலராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல மட்டும்தான் ஸ்னோ விழுவும். அஜ்லூன்னு ஒரு பிளேஸ் இருக்குது, அங்கே வந்து மெயினாக வந்து ஸ்னோ விழுவும். இன்னொன்று பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இருக்கிறது வந்து அம்மான் சிட்டி. இங்கேயும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஸ்னோ சம்டைம்ஸ் விழுவும், சம்டைம்ஸ் வந்து விழுகாது. ஸோ இப்போ அப்படியே வந்து நடந்து போயிட்டு சூப்பர் மார்க்கெட்டில் நமக்கு கொஞ்சம் தேவை இருக்குது பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு. அதுக்கு வந்து போயிட்டுருக்கேன். ஏன்னா ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கணும். சூடாக தான் தண்ணி குடிக்கணும். சில்லுன்னு தண்ணி குடிக்க முடியாது. அதனால் வந்துட்டு நல்ல ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு அப்புறம் வேறு ஏதாவது நமக்கு தேவை அப்படின்னா சூப்பர் மார்க்கெட்டில் அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணி வாங்க வேண்டியதுதான். கேரிஃபோர்னு ஒன்று இருக்குது. இது பார்த்திங்கன்னா யூஏஇலே நிறையா இருக்குது. இந்த கேரிஃபோர் சூப்பர் மார்க்கெட் யூஏஇ நிறையா இருக்குது. ரீசனபிள் ப்ரைஸ் இருக்கும், எல்லா ஐட்டமும் கிடைக்கும். நம்ம இந்தியன் மசாலா கூட இங்கே கிடைக்கும். நம்ம ரூமு, நம்ம சாப்பாடு பற்றி நான் சொல்கிறேன். பார்த்திங்கன்னா நம்ம காலையிலையும் மதியமும் ஆஃபீஸில் சாப்பாடு கொடுத்துருவாங்க நமக்கு. நைட்டு மட்டும் நம்ம வீட்டுக்கு வந்து வீட்டில் வந்து சமைச்சு நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இதுக்கு முன்னாடி நான் வேலை பார்த்த கம்பெனியில் பார்த்திங்கன்னா அது வேறு சிட்டியில் இருக்குது. அங்கே பார்த்திங்கன்னா 3 வேளையுமே நமக்கு வந்து சாப்பாடு ஃப்ரீ. 3 வேளையுமே நமக்கு சாப்பாடு ஃப்ரீ தான் கிடைக்கணும். நம்ம வந்து லீவில் இருந்தாலுமே நமக்கு வந்து ஃபுட்டு கொடுத்துருவாங்க. இங்கே பார்த்திங்கன்னா ஒன்லி வந்து நம்ம ஒர்க்கிங் இருக்கும்போது மட்டும் நம்ம ஆஃபீஸ் போகும்போது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு, மதியம் லஞ்ச் வந்து கொடுத்துருவாங்க. நைட்டு வந்து வீட்டில் சமைச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இப்போ வந்து நமக்கு ரம்ஜான் லீவுன்றதால வீட்டில் இருக்கிறதால நம்மளே வந்து சமைச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம அப்படி தான் செஞ்சிட்ருக்கோம். நம்ம ரூமில் நம்ம கூடயே வந்து மேனேஜர் இருக்கார். அவரை தான் நம்மளை கூட்டிகிட்டு போவார். சாயந்தரம் வரும்போது அவர் கூட தான் சேர்ந்து வருவோம். ஏன்னா இங்கேருந்து நம்ம ஆஃபீஸ் பார்த்திங்கன்னா ஒரு 15 கிலோமீட்டர் வரும். 15 கிலோமீட்டர் நம்ம வந்து போகணும். ஆஃபீஸ் பார்த்திங்கன்னா சில நேரத்தில் 4:30 மணிக்கே கிளம்புருவார் மேனேஜரு, சில நேரத்தில் 5:30 மணிக்கு கிளம்புவார். வந்துடும். இது என்ன வேலை அப்படின்னு நான் வந்து இன்னும் சொல்லலை, உங்களுக்கு சொல்கிறேன். ஆக்சுவலாக வந்து டெக்ஸ்டைல் கம்பெனிங்க. டெக்ஸ்டைல் கம்பெனியில் தான் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இதுக்கு முன்னாடியும் அதே தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ நம்ம வந்து மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணி கொடுக்கணும், அதுதான் நம்மளோட ஜாப். ஓகேங்களா? ஒரு டிஷர்ட்டோ இல்லை ஒரு ஜீனோ இல்லை ஹூடியோ தேவைன்னா அதுக்குண்டான மெட்டீரியல்ஸ் என்னென்னவோ அதை வந்து நம்ம ஆர்டர் போட்டு நம்ம ஃபேக்ட்ரிக்கு வந்து இஷ்யூ பண்ணணும். ஓகேங்களா? இதுதான் நம்ம வேலை. இதான் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஜோர்டனில் நிறைய இந்தியன்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸ்ரீலங்கன்ஸ் நிறையா பேர் ஒர்க் பண்ணுறாங்க. பங்களாதேஷ் நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க. மேஜராக வந்து நம்ம இந்த 3 கண்ட்ரியுமே பார்த்திங்கன்னா அதிகமாக ஒர்க் பண்ணுறாங்க. நேபாளிஸும் ஒர்க் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி வேலை பார்த்த கம்பெனியில் பார்த்திங்கன்னா நேபாளிஸ் அதிகமாக ஒர்க் பண்ணாங்க. பங்களாதேஷ் பார்த்திங்கன்னா லேபர் கேட்டகிரியில் வந்து டெய்லரிங்கில் வந்து நிறையா பேர் வந்து வேலைக்கு இருக்காங்க. நம்ம ஆளுங்க பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து ஸ்டாஃப் லெவலில் தான் வந்து வேலைக்கு இருக்காங்க. இந்தியன்ஸு யாரும் வந்து டெய்லரிங்கில் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இருக்குங்க. அதாவது நம்ம வந்து ரெக்ரூட்மெண்ட் வெளியேருந்து எடுக்கிறாங்க. நம்ம வந்து ரெஃபரன்ஸ் மூலமாக வந்தோம்.
இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா பேர் வந்து ரெஃபரன்ஸ் மூலியமாக வருவாங்க. ஒருத்தர் ஃப்ரெண்டு வந்து ஜாப் கிடச்சிச்சு அப்படின்னா அவங்க வந்து வேக்கன்சி இருக்கும்போது எங்கள் மாதிரி வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வேக்கன்சி வச்சு அப்படியே நம்ம ரெஸ்யூம் அனுப்பி நம்ம வந்து செலக்ட் ஆகிட்டோம்னா வருவாங்க. சேலரிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 70,000 80,000 இருக்கும் டெக்ஸ்டைல் ஃபைல். அது வந்து டிஃப்ரெண்ட், உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து உங்களுக்கு சேலரி கிடைக்குங்க. ஓகேங்களா, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்து சேலரி கிடைக்கும். பட் வந்து ரெஃபரன்ஸ் மூலயமா தான் நிறைய பேர் வர்றாங்க. நான் முன்னாடி வேலை பார்த்த கம்பெனி பார்த்தீங்கன்னா மும்பையிலேயே வந்து ஒரு ஏஜென்சி வச்சுருக்காங்க. அது வந்து எந்த பணமும் கிடையாது, கம்பெனியோட ஏஜென்சி தான். அவங்க டேரெக்டாக பார்த்திங்கன்னா அவங்க லேபர் டெக்னீஷியன்ஸு இந்த மாதிரி வந்து நிறையா வந்து வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க அங்கே. அது பேர் எனக்கு எக்ஸாக்டாக தெரியல, நான் வந்து ட்ரை பண்ணி கேட்டு பார்த்துட்டு வேணால் உங்களுக்கு வந்து அந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுறேன். நம்மளோட அக்காமடேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ வந்து நான் கண்டிப்பாக வந்து போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கிராஸ் பண்ண போகிறோம் கேரிஃபோர் மார்க்கெட்டு. நான் காமிக்கிறேன் பாருங்கள். இதுதாங்க அந்த கேரிஃபோர் மார்க்கெட்டு. இங்கே தான் நம்ம போக போகிறோம். பாருங்கள், வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இங்கே. இந்த ரைஸ் தாங்க வந்து நம்ம மோஸ்ட்லி சாப்பிட்றோம். பாஸ்மதி ரைஸ்ன்னு சொல்லுவாங்க, பட் பாஸ்மதி கிடையாது, லாங் கிரைன் ரைஸு. இது 4 கிலோவே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ எவ்வளோ வருது, 10.65 போட்டிருக்கான். அவ்வளோ வராது, கம்மியாக தான் வரும். அது வந்து இந்த ரைஸ் போட்டிருப்பான்னு நினைக்கிறேன், பாஸ்மதி ரைஸு இது போட்டிருப்பான்னு நினைக்கிறேன். பார்த்திங்கன்னா மீட்லாம் நல்லா சூப்பராக வச்சுருப்பாங்க இங்கே. நல்லா சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி வச்சுருப்பாங்க எல்லாமே. நம்ம வீட்டில் போய் கழுவு கூட தேவையில்லை, அந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பார்த்தீங்களா, நிறையா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வச்சுருப்பாங்க. நம்ம ஊர் மேகி மசாலா கூட இருக்குங்க, அது வந்து இங்கே இருக்க மசாலா மாதிரி இருக்கு பாருங்கள், மேகி மசாலா. தயிர் பாக்கெட்லாம் நம்ம ஊரில் சின்ன சின்னதாக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், தயிர் பாருங்கள் அவ்வளோ பெருசு பெருசாக வச்சுருக்காங்கன்னு தயிர். இது வந்து ஃப்ரோசன் வெஜிடபிள்ஸ்லாம் வச்சுருக்காங்க. தண்ணி பாருங்கள் எவ்வளோன்னு, 1.5 லிட்டர் பாட்டிலு 1.9. 2 ஜேடின்றது நம்ம ஊர் காசு, ஒரு ஜேடின்றது நம்ம ஊர் காசு பார்த்தீங்கன்னா 117 ரூபா சில்லற விழுகுதுங்க இப்போ. ஓகேங்களா, ஸோ 2 ஜேடி வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா 250 ரூபா வரும். ஃப்ரூட்ஸ் எல்லாமே நல்லா இந்த ஊரில் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நான் காய்கறி கடைக்கு போகும்போது ஒரு வீடியோ வந்து நான் உங்களுக்கு போடுறேன் பாருங்கள். முட்டைக்கோசெல்லாம் பாருங்கள், ஏன்னா எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். மனுஷன் இவ்வளோ பெருசாக வாங்கி எப்போங்க சமைச்சு சாப்பிட்றது, எவ்வளோ நாள் வச்சுக்கிறது பாருங்கள். நம்ம மெயினாக வாங்க வந்தது இது. இந்த ஜூஸ் நல்லா இருக்குங்க. நான் வந்து துபாய் நம்ம போனப்போ மிக்ஸ்டு பெர்ரி நெக்டார் இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஜூஸ் நம்ம வாங்கியிருந்தோம் துபாய் போகும்போது. சூப்பராக இருந்துச்சு, கண்டிப்பாக நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணலாம், செமையாக இருக்கும். நீங்கள் வந்து வந்தீங்கன்னா, இது அல்மராயின்றது சவுதியோட பிராண்டு, அங்கேருந்து தான் இங்கே வருது. சூப்பராக இருக்குங்க ஜூஸ் எல்லாம். இந்த 2.25 பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட 270 ரூபா அந்த மாதிரி வரும். சூப்பராக இருக்கும் குடிச்சிங்கன்னா. நான் சாப்பிட்டு பார்த்தேன், அதனால தான் சொல்கிறேன், செமையாக இருக்கும். நம்ம வந்து ஆஃபீஸில் டீ குடிக்கிறதுக்கு டீ பேக் வாங்கணும், நல்ல டீ பேக் வந்து வாங்கணும். அதான் பார்த்துட்ருக்கேன் என்ன டீ பேக் வாங்கலாம் அப்படின்னு. நிறையா இருக்குது இங்கே பாருங்கள், க்ரீன் டீ, பிளாக் டீ. நம்ம வந்து பால் டீலாம் குடிக்கிறது கிடையாது, ஒன்லி பிளாக் டீ தான் குடிக்கும். இந்த அகமது டீன்னு இருக்குது பார்த்தீங்களா, இது நல்லாயிருக்கும், நான் குடிச்சிருக்கேன். பார்க்கலாம் என்ன வாங்கலான்னு. இப்போ பாருங்கள், பின்னாடி இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா ரைஸு, நம்ம ஊர் ரைஸும் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா தெரியும், பருப்பு பருப்பு வகைகள் வந்து நம்ம ஊர் பருப்பு இருக்குது. கோதுமை இங்கே பாருங்கள், பருப்பு. இது கோதுமை உடைச்சது. ராஜ்மா, ரெட் பீன்ஸ் ராஜ்மா இருக்கு பாருங்கள்.
நிறையா பருப்பு வகைகள் இருக்குது நம்மளோட இதெல்லாம். காசு கொஞ்சம் கூட வரும் வாங்குறதுக்கு. நூடுல்ஸ் பாக்கெட்டு இருக்குது, விதமாக இருக்கும். ஆனால் டேஸ்ட்டு வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற நம்ம ஊர் அளவுக்கு வந்து டேஸ்ட் இருக்காது. இங்கே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டு. ஃபஸ்ட்டு நம்ம வந்த வேலையை பார்ப்போம். நம்ம வந்து வாங்க வந்தது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக வாட்டர் பாட்டில் வாங்க வந்தோம். நம்ம ஏதோ பார்த்து பேசிகிட்டு இருக்கோம். வாட்டர் பாட்டில் தான் ஃபஸ்ட்டு வாங்கணும். இங்கே வாட்டர் பாட்டில் செக்ஷனே இல்லையா இவங்ககிட்ட? எங்கே வச்சுருக்காங்கன்னு தெரியலையே. ஏய், எங்கடா வச்சுருக்கீங்க வாட்டர் பாட்டில்? இல்லை. ஆமாங்க, முக்கியமாக சளி பிடிச்சிருக்கு. டிஷ்யூ பேப்பர் வாங்கிக்கணும்னு நினச்சேன். ஏன்னா நான் எப்போயுமே வந்து இங்கே வெளியே வந்தேன்னா கண்டிப்பாக வந்து டிஷ்யூ பேப்பர் வாங்குவேன். ஒரு பண்டல் வாங்கி வச்சுக்குவேன். பாருங்கள், இந்த பண்டல் வந்து 93 0.93 ஜேடி. ஓகேங்களா? மொத்தம் 2 4 6 8 10 இருக்குங்க. போதும் நம்மளுக்கு. ஏன்னா சளி பிடிச்சி துணியில் இது பண்ணிகிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கஷ்டம். அதனால் வந்துட்டு வேணான்னு சொல்லிவிட்டு டிஷ்யூ பேப்பர் தான் நம்ம யூஸ் பண்ணுறது. அதுதான் பெஸ்ட்டு. வேறு என்ன வாங்கணும்? ஃபஸ்ட்டு வாட்டர் பாட்டிலு, அதுக்கப்புறம் வந்துட்டு வேறு எதாவது அடிஷ்னலாக வாங்கணுமா மைண்டில் வரமாட்டேங்குது. நான் விளாக் பண்ணிகிட்டே இருக்கேன்னா அவங்க கூட பேசணும் அப்படின்றதால பேசிகிட்டு இருக்கும்போது வேறு எதுவும் மைண்டு வரமாட்டேங்குது. இங்கே கொஞ்சோன்னு இருக்குது வாட்டர் பாட்டில். இல்லையா, காஃபி மக்கு தான் வச்சுருக்கான். அட கொன்னியா, இதே நம்பி வந்தேனடா. தேடி பார்க்கணும். நானும் தேடிட்டு இருக்கேன், கிடைக்க மாட்டேங்குதுங்க. இல்லை நினைக்கிறேன் இவங்ககிட்ட. ஆக்சுவலி வாட்டர் பாட்டில் ஐட்டமே இங்கே இல்லை இவங்ககிட்ட. முட்டை, ஆமாம் முட்டை வாங்கணும்னு நினச்சேன் ரூமில் ஏதாவது செய்கிறதுக்கு. ஃபஸ்ட்டு ஒரு இது எடுத்துக்கலாம், ஒரு வண்டி எடுத்துக்கலாம், தள்ளுவண்டி. இவ்வளோ பெரிய தள்ளுவண்டியாக இருக்குது. பக்கெட்டாக இங்கே இருக்குது பக்கெட்டு. நல்லா சளி பிடிச்சிருச்சுங்க. நான் ஃப்ரண்ட் வியூ வச்சு பேசுகிறேன், ஓகேங்களா? அப்போ தான் உங்களுக்கு நல்லா காமிக்க முடியும். பாருங்கள். ஓகே, இப்போ தான் நம்ம இது மட்டும் தான் எடுத்துருக்கோம். முட்டை எடுக்கணும்னு சொன்னால வாங்க முட்டை எடுக்கணும். பாருங்கள், ஃப்ரூட்ஸு ஆரஞ்சு பழம் 59 பைசா இவங்க ஊர் காசுக்கு. ஸோ நம்ம ஊர் காசுக்கு நீங்களே கனெக்ட் பண்ணிக்கோங்க எப்படி இருக்கணும். அதுவும் ஃப்ரூட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். ஸ்ட்ராபெரி பாருங்கள், இங்கே கொஞ்சம் மொக்கையாக இருக்குது, வெளியிலலாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். 85 பைசா. என்னது பனானா, அது சாரி, அது 85 பைசா வந்து பனானா போட்டிருக்காங்க. ஸ்ட்ராபெரி வந்து 99, கிட்டத்தட்ட ஒரு ஜேடி போட்டிருக்காங்க. ஆனால் வந்து நல்லா தான் இருக்குது. ஒரு ஜேடின்றது பெட்டர் ப்ரைஸ் தான். நம்ம முட்டையை ஒன்று எடுத்துக்குவோம், எவ்வளோன்னு தெரில. முட்டை 10 முட்டைலாம் வேணாம், கம்மியாக எடுத்துக்கலாம்னா சின்னதாகவே இவங்ககிட்ட இல்லையே. பெருசாக தான் வச்சுருக்காங்க. இங்கே வர இவ்வளோ வச்சுருக்காங்க. அவ்வளோ முட்டை நமக்கு தேவையில்லை. என்ன பண்ணுறது, ஒன்றும் புரியலையே. இந்த ப்ரெட்லாம் வாங்கினோம்னா விலை கூடாங்க. நம்ம ஊரில் நம்ம வாங்குகிறோம்ல 35 ரூபா 40 ரூபாய்க்கு. இங்கே வந்து இது அமெரிக்கன் ப்ரெட்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 1.35 1.35னா பார்த்துக்கோங்க, கிட்டத்தட்ட நமக்கு வந்து 150 ரூபாய்க்கு மேலே வருது. 150 ரூபா வருதுங்க. ஆனால் அந்த மாதிரி ப்ரெட்டை வாங்குறதுக்கு நம்ம இந்த ஊரில் சப்பாத்தி மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், இது வாங்கலாம். ஹோல் வீட்டு சப்பாத்தி மாதிரி இருக்குல்ல, இது வாங்கலாம். இதில் வந்து 10 பீஸ் இருக்குங்க. சாரி, 10 இன்ச்சு 8 பீஸ் இருக்குது. இது வந்து கிட்டத்தட்ட 200 250 ரூபா வருது. ஓகேங்களா? ஒரு பீஸுக்கு 20 சில்லற ரூபா வருது. அதை கூட வாங்கி நம்ம எதாவது சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். ஹாய் சதேக்.
Huh? India. India. India? YouTube? Yeah. What's your name, YouTube? My wings, my way. 1 minute. Your name? Ahmed. Ahmed. Nice to meet you. இங்கெல்லாம் வந்து நல்லா மக்கள் வந்து இதாக பேசுவாங்க, நல்லா ஜோவியலாக பேசுவாங்க. ஷுக்ரான் சாதி. ஈத் முபாரக். இங்கே வந்து சன்னி சீட்ஸ் பார்த்தீங்களா, இது வந்து அதிகமாக சாப்பிடுவாங்க. சரக்கடிக்கும் போதும் இது மாதிரி வந்து நிறையா சாப்பிடுவாங்க. பார்த்திங்கன்னா நம்ம பாஷை புரியாதவங்க கூட நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க. ஸோ நம்ம மக்கள்லாம் நமக்கு வந்து நிறையா சப்போர்ட் பண்ணணும் கண்டிப்பாக. வெங்காயம் பார்த்தீங்கன்னா, இந்த வெங்காயம் வெள்ளை வெங்காயம் 65 பைசா. இது வந்து வேமா நம்ம வதக்கும் போது எண்ணெயில் வணங்காது. ஆனால் இதுதான் பார்த்தீங்கன்னா வேமா வணங்கும். ஆனால் இது எவ்வளோ பார்த்தீங்கன்னா 1.39. நம்ம ரூமில் வந்து எண்ணெய் இல்லை, எல்லாம் காலி ஆக போகுது. எண்ணெய் வந்து ஒரு பாட்டில் வாங்கிட்டு போகலாம். பாருங்கள் ரேட்டு 1.5 லிட்டரு 2.1. இல்லை ஒவ்வொரு இதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ரேட் இருக்குங்க பாருங்கள். இதுவும் சன்ஃப்ளவர் ஆயில் தான், எல்லாமே சன்ஃப்ளவர் ஆயில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா 1.65. ஓகேங்களா. இங்கே பாருங்கள் 2.1. இங்கே பாருங்கள் 1.9. அப்படியே இங்கே போனீங்கன்னா மக்காச்சோளம் என்ன இருக்குது பார்த்தீங்களா. இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டு பார்த்தீங்களா. இது என்ன கெனோலா ஆயில் போட்டிருக்கோம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக ரேட்டு போட்டிருக்கான் பாருங்கள். இதுதான் இந்த ஊரில் வந்து இப்படி தான் ரேட்டு. நமக்கு என்ன வேணுமோ அதை பார்த்து நம்ம எடுத்துக்க வேண்டியதான். மக்களே, நான் சொன்னேன்ல சுருள் பட்டை இதெல்லாம், அதாவது நம்ம மசாலாலாம் இருக்குதுன்னு சொன்னேன்ல. இங்கே பாருங்கள், இதில் வந்து நம்ம மசாலா சுருள் பட்டை இருக்குது பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா சுருள் பட்டை வந்து எவ்வளோ ரேட்டு பாருங்கள். 3 ஜேடி எவ்வளோ 350 ரூபாய்க்கு மேலே வரும். ஓகேங்களா. இது வந்து அதே தான், ஆனால் உடச்சது நம்ம ஊரில் இருக்குல்ல அந்த மாதிரி இருக்குது பாருங்கள். நம்ம ஊரில் சும்மா காட்டில் கிடக்கிற இது என்ன சொல்லுவோம் டக்குன்னு வரமாட்டேங்குது. அந்த பூ எவ்வளோ ரேட்டு பாருங்கள், 230 ரூபா அந்த மாதிரி வருது. மிளகு பார்த்தீங்கன்னா 250 கிராம் வந்து 250 கிராமே வந்து 1.50 ஜேடி. பிரியாணி இலை 250 கிராம் 1.50. நம்ம ஊரில் 10 ரூபாய்க்கே கிடைக்கும். வெந்தயம் வந்து பார்த்திங்கன்னா 250 கிராம் வந்து 62 பைசாவாம். வேறு என்ன, நம்ம ஊர் சீரகம் 2.25. நம்ம அன்னாச்சிப்பூ ஸ்டார் அனீஸ் 450 ரூபா 250 கிராம். நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 900 ரூபாய்க்கு மேலே வரும். 1200 என்னமோ கிலோ வரும். இங்கே பார்த்தீங்கன்னா 250 கிராம் வந்து 450 ஜேடி போட்டிருக்கான். யோசிச்சு பாருங்கள், 450 ஜேடினா 4×16 1600 1700 கிட்டத்தட்ட வருது. நம்ம ஊர் மல்லி 250 கிராம் 1.5 ஜேடியா. இது என்ன ஜீரகப்பொடி, இது நம்ம ஊர் மஞ்சத்தூள் 1.75 250 கிராமு. வேறு என்ன இருக்குது, இது மல்லித்தூள் 1.50, பிளாக் பெப்பர் 1.50. கரம் மசாலா எதுவும் இல்லை, அதுக்கு பதிலாக வந்து ஏதோ 7 ஸ்பைசஸ்ன்னு போட்டிருக்கான். என்னன்னு தெரில, கரம் மசாலா மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு, அது மாதிரி இருக்கும். அது மேலே இருக்கிற சிக்கன் ஸ்பைசஸ்ன்னு போட்டிருக்கான், பிரியாணி ஸ்பைசஸ்ன்னு போட்டிருக்கான். நம்ம ஊர் மசாலாலாம் கிடைக்கிது. இல்லை கரிஞ்சீரகம் 0.75 ஏதோ போட்டிருக்கான். ஆனால் என்னன்னு தெரில, கரெக்டாக எவ்வளோ கிராமுன்னு தெரில. 0.75 போட்டிருக்கான் கரிஞ்சீரகம். சரி மக்களே, நம்ம போய் பில்லை போட வேண்டியதான். இந்த இவ்வளோ தாங்க வாங்கியிருக்கேன். ஒரு பாஸ்தா, மவுத் வாஷு, ஒரு இது டிஷ்யூ பேப்பரு, இதான் வாங்கியிருக்கேன். போய் பில்லை போடுவோம். சரி 2.87ங்க.
2.87 வந்திருக்கு. شفت خطاط அப்படின்னா நம்ம ஊர் காசு கிட்டத்தட்ட 300 ரூபா. عندك اليمين 300 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். عندك شوف عندك اليمين. அப்புறம் வேறு இடத்துல நம்ம போயிட்டு பக்கத்தில் இன்னொரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது, அங்கே போய் நம்ம ட்ரை பண்ண வேண்டியதுதான் வாட்டர் பாட்டிலு. ஷுக்ரான் சதீக். الو